ஹாய், ஹலோ. இன்றைக்கி எங்கே வந்துட்டேன் அப்படின்னா, மாங்காய் பறிக்கிறதுக்காக அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு, நான் இருக்கிற ஸ்ட்ரீட்லேருந்து அடுத்த ஸ்ட்ரீட்டில் ஒரு மரம் இருந்தது. அவங்கக்கிட்ட மாங்காய் கேட்டேன். வாங்க வந்து பறிச்சு போங்க அப்படின்னாங்க. எனக்கு பறிக்க தெரியாது அப்படின்னோடனே, சரி நானே பறித்து தரேம்மா அப்படின்னாரு அவர். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மாங்காய். அரிசி மாங்காய்ன்னு சொல்லுவாங்களாட்டுக்குது. நல்லா சூப்பராக இருந்துச்சு. பாப்பா எனக்கு வந்து மாங்காய் சாதம், அதுலேயே தொக்கு, நிறைய வெரைட்டி மாங்காயில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னா, இப்போதைக்கு மட்டும் ஒரு 3-4 கிலோ மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். 100 ரூபா தான். ஆனால் அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க. இப்போதைக்கு போதுமா, வீட்டெலாம் எனக்கு போடலை. 100 ரூபா கொடுத்து ஒரு 4 கிலோ மாங்காய் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அப்படியே வீட்டு போடுங்கன்னே, பரவாயில்லம்மா எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. இப்படியெல்லாம் இந்த காலத்தில் மனுஷங்க இருக்கிறாங்க. பரவாயில்ல. நல்லா மெனக்கட்டு ஒரு ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி மெனக்கட்டு எனக்கு பறித்து கொடுத்தாங்க. நானும் சந்தோஷமாக வாங்கிட்டு வந்துட்டேன். லம்பாக 100 ரூபாய்க்கு இவ்வளோ மாங்காய் கொடுத்துருக்குறாங்களே அப்படின்ட்டு அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு மாங்காய் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பாப்பா பார்த்துட்டு, ஐயோ சூப்பராக இருக்குது, எனக்கு கட் பண்ணி ஃபஸ்ட்டு இப்போதைக்கு உப்பு மாங்காய் போட்டு கொடுங்க அப்படின்ட்டா. நெக்ஸ்ட்டு இந்த மாங்காயில் நான் என்னென்ன வெரைட்டி செஞ்சு காமிக்கிறேன்னு உங்களுக்கு இன்னும் மாங்காய் போய் வாங்கிட்டு வந்துட்டு போடுறேன். நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, பாய்.